Hi, welcome to the squad. This is Kodayo. போன எபிசோட் ஆஃப் த C++ சீரீஸில் வந்து ஸ்டாக் கியூ அண்ட் டிக்யூ இது மூணுமே பார்த்துருந்தோம். STL எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோவில் வந்து செட் அப்படிங்கன்னா என்ன அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ஆக்சுவலி செட் அண்ட் மேப் ரெண்டு சேர்த்து பண்ணலாம்னு நினச்சேன், பட் செட் மட்டும் பண்ணலாம், மேப் அடுத்ததில் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ செட் அப்படிங்கிறது இட்ஸ் அ டைப் ஆஃப் டேட்டா ஸ்ட்ரக்சர் STL இருக்கிறது. இதில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் நீங்கள் வேல்யூ ஸ்டோர் பண்ணுறப்ப அது சார்ட்டடாக இருக்கும். ஓகே, அந்த வேல்யூ ஸ்டோர் ஆகுறப்பவே வந்து சார்ட்டடாக தான் ஸ்டோர் ஆகும். ஓகேவா, நீங்கள் எப்படி வேல்யூஸ் கொடுத்தாலும் பரவாயில்ல, அது ஸ்டோர் பண்ணுறப்ப சார்ட் பண்ணிக்கும். அண்ட் யூனிக் ஆன எலமெண்ட்ஸ் மட்டும் தான் உங்களால் இந்த செட்டில் வந்து ஸ்டோர் பண்ண முடியும். ஓகே, இப்போ 2 தடவை ஒரு அரே இருக்குன்னா அதில் வந்து 2 ஒன்ஸ் இருக்கலாம். பட் ஒரு செட்னா அதில் ஒரு ஒன் தான் இருக்க முடியும். 2வது ஒன்று ஆட் பண்ணிங்கன்னா அது ஆட் ஆகாது. ஓகேவா, அதுக்கப்புறம் இதில் இருக்கிற வேல்யூஸை நம்மளால் மாடிஃபை பண்ண முடியாது. ஆட் பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம், பட் மாடிஃபை வந்து பண்ண முடியாது. நார்மலாக இண்டெக்ஸ் வச்சு ஆக்சஸ் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி வந்து பண்ண முடியாது. ஸோ இதெல்லாம் வந்து செட்டுக்கு இருக்கிற வந்து ஒரு டிஃபால்ட்டான ஃபீச்சர்ஸ். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாத்தையும் மைண்டில் வச்சுக்கணும். இதெல்லாம் தேவைப்படுது அப்படின்னா தான் நம்ம செட்டுக்கு வந்து போகிறோம். ஸோ எப்படி ஒரு செட்டை வந்து டிஃபைன் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ செட் அப்படின்னு போட்டுட்டு இப்போ நான் வந்து இன்டீஜர் ஸ்டோர் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல நம்ஸ் அப்படின்னு சொல்லி பேர் வைக்கிறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு செட்டுக்கான ஒரு டிக்ளரேஷன் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். ஸோ ஜஸ்ட் அ டிக்ளரேஷன் ஸ்டேட்மெண்ட். அண்ட் இதில் வந்து நான் வேல்யூஸ் ஆட் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன். நான் என்ன பண்ணுவேன்னா நம்ஸ் டாட் இன்சர்ட் அப்படின்னு போடுவேன். ஸோ நம்ஸ் டாட் இன்சர்ட் ஆஃப் லெட் அஸ் சே 5 அப்படின்னு சொல்லி நான் கொடுக்குறேன். அதே மாதிரி நம்ஸ் டாட் இன்சர்ட் ஆஃப் 7 அப்படின்னு கொடுக்குறேன். nums dot insert of 3ன்னு கொடுக்குறேன். ஓகே, 5 7 3 ஆர்டரே இல்லாமல் நான் கொடுத்துருக்கேன். பட் இது ஆக்சுவலாக எப்படி ஸ்டோர் ஆகும்னு கேட்டிங்கன்னா சார்ட்டட் ஆர்டரில் ஸ்டோர் ஆகும். அதை எப்படி வெரிஃபை பண்ணலான்னா நம்ம பிரிண்ட் பண்ணி பார்த்தானா உங்களுக்கு தெரியும் எந்த ஆர்டரில் வருதுன்னு சொல்லிட்டு. இதை பிரிண்ட் பண்ணி பார்க்குறதுக்கு வந்து நம்ம நார்மலாக பிரிண்ட் பண்ணுற மெத்தட்ஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது. ஏன்னா இதில் வந்து இண்டெக்ஸ் கிடையாது அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ மொத்தமாக இந்த செட்டை வந்து அப்படி பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஸோ அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா ஃபார் ஈச் லூப் அப்படிங்கிறத யூஸ் பண்ண போகிறோம். இந்த ஃபார் ஈச் லூப் வந்து ஜாவாலையும் சரி பைத்தான்லையும் சரி கொஞ்சம் காமனான ஒரு விஷயம். C++லையுமே வந்து கொஞ்சம் லேட்டராக கொண்டு வந்தாங்க. ஸோ இது எப்படின்னா ஒரு நார்மல் ஃபார் லூப் மாதிரி ஃபார் அப்படின்னு சொல்லி போடுவீங்க. அண்ட் யூஸ்வலாக ஒரு அரே ஆக்சஸ் பண்ணால் நம்ம என்ன பண்ணுவோம், int i is equal to 0 அப்படின்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் i less than n வந்து சைஸ்ன்னு வச்சுக்கலாம். அப்புறம் i++ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுட்டு nums of i அப்படின்னு சொல்லிட்டு போடுவோம், அது அரையாக இருந்துச்சுன்னா. பட் இங்கே என்ன பண்ணணும் அப்படின்னா int i அப்படின்னு போட்டு ஒரு கோலன் வச்சுட்டு nums அப்படின்னு சொல்லி போட்டால் போதும். அண்ட் இங்கே வந்து லூப்குள்ளே நான் coutல i அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். இப்போ அதை நான் ரன் பண்ணி காட்டுறேன். எரர் வருது. ஓகே, ஏன்னா நான் int யூஸ் பண்ணிட்டேனா, set was not declared in this scope. இந்த எரருக்கான காரணம் என்னன்னா, முதல்ல நம்ம ஹெட்டர் ஃபைல் வந்து iostreamனு இருக்குது. இது வந்து std bit/std C++ன்னு வைக்கணும் இல்லையா. இது வந்து நம்மளுக்கு தெரிஞ்ச ஒரு விஷயந்தான். ஸோ bit/std C++ன்னு வச்சோம் அப்படின்னா அதுக்கப்புறம் சரியாயிடுச்சு எல்லாமே. ஸோ பேசிக்காக இந்த செட்ஸ் எல்லாமே வந்து அதுதான் இருக்கும். ஒன்று நம்ம செட்டுன்னு சொல்லி தனியாக இன்க்ளூட் பண்ணணும், இல்லை அப்படின்னா இந்த ஒரு ஹெட்டர் ஃபைல் எல்லாத்தையும் வரும்னு சொன்னேன் இல்லையா. ஸோ ஓகே, இப்போ அவுட்புட் பாருங்கள் 3 5 7ன்னு வருது. நம்ம இன்சர்ட் பண்ண ஆர்டர் என்ன 5 7 3 அன்சார்ட்டடாக கொடுத்துருக்கோம். பட் அவுட்புட்டில் அது ஆர்டர்டாக வருது, சார்ட்டடாக வருது. ஓகே, ஆக்சுவலாக இன்டர்னலாக இந்த செட் அப்படிங்கிறத வந்து ஹீப் அப்படிங்கிற டேட்டா ஸ்ட்ரக்சர் கான்செப்ட் வச்சு இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி ஹீப் தெரியும்னா உங்களுக்கு புரியும், ஒரு பல்ப் எரியும், ஓ அதனால தான் இப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு. பட் தெரியல அப்படின்னா இட்ஸ் கம்ப்ளீட்லி ஃபைன். நம்ம டேட்டா ஸ்ட்ரக்சர் சீரீஸில் ஹீப் பற்றி தெளிவாக படிக்கலாம். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் ஒரு ஃபார் ஈச் லூப் வந்து நம்ம எழுதணும். அண்ட் இந்த இடத்துல இருக்கிற இந்த நம்ஸ் வந்து ஒரு இன்டீஜர் டேட்டா டைப்புங்கிறதுனால இந்த இடத்துல நான் இன்ட் அப்படின்னு கொடுத்துருக்கேன். இதுக்கு பதிலாக நம்ம ஆட்டோ கூட கொடுக்கலாம். ஆட்டோன்னு கொடுத்தாலும் அது வேலை செய்யும். ஆட்டோ அப்படின்னா அந்த டேட்டா டைப் வந்து தானாகவே டிட்டர்மைன் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இதுவுமே ஒரு நியூ மாடர்ன் C++ ஃபீச்சர் தான் இந்த ஆட்டோங்கிறதும். ஸோ இந்த ஐ என்ன பண்ணுது அப்படின்னா இந்த செட்டில் இருக்கிற ஒரு வேல்யூஸாக வந்து இந்த ஐக்கு வந்து அசைன் ஆகும். ஓகே, ஃபர்ஸ்ட் வேல்யூ ஐக்கு அசைன் ஆகும், 3 ஃபர்ஸ்ட் அசைன் ஆகும், அப்புறம் 5 அசைன் ஆகும், அப்புறம் 7 அசைன் ஆகும், ஒரு வேல்யூஸாக அசைன் ஆகும். ஸோ பேசிக்காக அதே மாதிரி இட்ரேட்டர் மாதிரி தான், என்ன டேரெக்டாக வேல்யூஸ் எடுக்குது இண்டெக்ஸ்க்கு பதிலாக. அண்ட் அதை வந்து நம்ம இங்கே பிரிண்ட் பண்ணியிருக்கிறோம், அவ்வளோதான்.
ஓகே, ஸோ இப்படி தான் வந்து வேல்யூஸை இன்சர்ட் பண்ணணும். அண்ட் அதுக்கப்புறம் அந்த ஃபார் ஈச் லூப்பும் எப்படின்னு பார்த்துட்டோம். நம்ம வந்து செட்ஸ் வந்து யூனிக்கான எலிமெண்ட்ஸ் மட்டும் தான் வச்சுருக்கோம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? ஸோ அதை எப்படின்னு சொல்லி பார்க்கலாமா? ஸோ இப்போ இந்த nums டாட் இன்சர்ட்டில் லெட்ஸ் நான் திரும்பியும் ஒரு 3யை வந்து இன்சர்ட் பண்ணுறேன். 2 தடவை 3 இன்சர்ட் பண்ணியிருக்கிறேன். ஆனால் நான் இங்கே பிரிண்ட் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 3 தான் வரும். 3357 வரல, 357 மட்டும் தான் வருது. ஏன்னா இது டூப்ளிகேட்ஸை அலோவ் பண்ணாது, ஒன்லி யூனிக் எலிமெண்ட்ஸ். அண்ட் ஆப்வியஸ்லி சார்ட்டடாக தான் நம்மளுக்கு ஆன்சர் வருது. ஓகே, இதில் எதையும் மாடிஃபையும் பண்ண முடியாது. ஓகே, ஆனால் நம்ம வந்து வேணும்னா ரிமூவ் பண்ணிக்கலாம். ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும்னா, இப்போ நான் வந்து nums டாட் இரேஸ் ஆஃப் 5 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன்னு வச்சுக்கோங்களேன். 5ங்கிற வேல்யூ இங்கேருந்து ரிமூவ் ஆயிரும், இந்த செட்லேருந்து ரிமூவ் ஆயிரும். ஓகே, ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா இப்போ 37 அப்படிங்கிறது மட்டும் தான் நம்மளுக்கு அவுட்புட் வருது. 5 வந்து காணாமல் போயிடுச்சு. ஓகே, ஸோ இந்த மாதிரி நம்ம இரேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இன்சர்ட் அண்ட் இரேஸ் பண்ணலாம், பட் மாடிஃபை வந்து பண்ண முடியாது. ஓகே, ஃபார் ஈச்சும் பார்த்துட்டோம். அண்ட் இதுக்கப்புறம் இன்னும் ஆக்சுவலி 3 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து சைஸு, அதுக்கப்புறம் எம்டி. இந்த சைஸும் எம்டியும் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரியே தான். ஸோ இப்போ சி அவுட்டில் நான் வந்து nums டாட் சைஸ் அப்படின்னு போட்டேன்னா மொத்தமாக எத்தனை எலிமெண்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறது எனக்கு தெரிய போகுது. ஓகே, இன் தட் கேஸ் திஸ் இஸ் 2. ஓகே, ஸோ 2 எலிமெண்ட்ஸ் இருக்குது. அதே இது டாட் எம்டி அப்படின்னு போட்டேன் அப்படின்னா 0 அப்படின்னு வரணும். ஏன்னா இது வந்து எம்டியாக இல்லை, 0 அப்படின்னு வருது. ஸோ சைஸ் அண்ட் எம்டி இஸ் ஃபைன். பட் இந்த கிளியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? இந்த கிளியர் எதுக்குன்னா இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸையும் ரிமூவ் பண்ணி விட்ரும். ஓகே, ஸோ இப்போ nums டாட் கிளியர் அப்படின்னு சொல்லி கொடுக்குறேன். nums டாட் கிளியர் கொடுத்ததுக்கப்புறம் நம்மளுக்கு அவுட்புட் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே வரல. ஓகே, பேசிக்லி அந்த ஃபார் லூப் வந்து பிரிண்ட் ஆகலை. அண்ட் nums டாட் எம்டியை நம்ம பிரிண்ட் பண்ணியிருக்கிறப்ப 1 அப்படின்னு சொல்லிட்டு வருது, விச் மீன்ஸ் இந்த செட் வந்து இப்போ எம்டியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இந்த கிளியர் ஃபங்க்ஷன் எல்லாத்தையுமே வந்து கிளியர் பண்ணிடும். இன்சர்ட் இரேஸ், கிளியர், சைஸ் அண்ட் எம்டி எல்லாமே பார்த்துட்டோம். அண்ட் ஃபார் ஈச் வச்சு எப்படி ஒரு செட்டை வந்து இட்ரேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டோம். அண்ட் இதில் வந்து இன்ட்டுக்கு பதிலாக ஆட்டோ கொடுத்துக்கலாம் அப்படிங்கிறதும் பார்த்துருக்கோம். ஓகே, ஸோ பேசிக்காக இதுதான் ஒரு செட்டு யூனிக்காக வச்சுக்கும், சார்ட்டடாக வச்சுக்கும். இதில் ஒரு ஸ்மால் வேரியேஷன் உங்களால் பண்ண முடியும். என்ன அப்படின்னா, இப்போ வந்து இது பிரிண்ட் ஆகிறப்ப நான் இதை ரெண்டுத்தையும் கமெண்ட் பண்ணிடுறேன். இப்போ பிரிண்ட் ஆகிறப்ப நம்மளுக்கு அசெண்டிங் ஆர்டரில் பிரிண்ட் ஆகும். ஸோ 357 அப்படின்னு பிரிண்ட் ஆகுது. இந்த 0 வந்து ஐ திங்க் எம்டிக்கானது. இதையும் நான் கமெண்ட் பண்ணிடுறேன். ஸோ 357 அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகுது. ஃபைன். இப்போ எனக்கு வந்து இது டிசெண்டிங் ஆர்டரில் வேணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போ நான் என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல இன்ட்டுன்னு ஒரு இது கொடுத்துருக்கோம் இல்லையா, ஆங்குலர் ப்ராக்கெட்ஸ்குள்ளே என்ன டேட்டா டைப் ஸ்டோர் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு, அது பக்கத்துலேயே கிரேட்டர் அப்படின்னு போட்டுட்டு ஒரு ஆங்குலர் ப்ராக்கெட்ஸில் இன்ட் அப்படின்னு சொல்லி கொடுக்கணும். ஓகே, கிரேட்டர் இன்ட் அப்படிங்கிறது இங்கே சேர்த்து கொடுக்கணும். இப்படி நீங்கள் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா 753ன்னு வருது. ஸோ பேசிக்காக நம்ம டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம், ரிவர்ஸில் ஸ்டோர் பண்ணியிருக்கோம். இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹீப் பார்த்தீங்கன்னா மின் ஹீப் அண்ட் மேக்ஸ் ஹீப் அப்படின்னு சொல்லுவாங்க. மின் ஹீப் அப்படின்னா அசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும், மேக்ஸ் ஹீப் அப்படின்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் ஆகிருக்கும். ஸோ அதை ட்ரிகர் பண்ணுறதுக்காக தான் இந்த கிரேட்டர் இன்ட் அப்படின்னு போட்டிங்கன்னா டிசெண்டிங் ஆர்டரில் ஸ்டோர் ஆகும். ஓகேவா? ஸோ இதுதான் செட்ஸ். ரொம்ப சிம்பிளான ஒரு விஷயம் தான். உங்களுக்கு அகைன் ஹீப் தெரிஞ்சிருந்தா இட்ஸ் எக்ஸாக்ட்லி வாட் அ ஹீப் இஸ். இல்லை அப்படின்னா இது தெரிஞ்சுக்கோங்க. நீங்கள் செட்ஸ் வந்து ஹீப் ஆக்சுவலாக படித்ததுக்கப்புறம் உங்களுக்கு இது கூட கொஞ்சம் பெட்டரான அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். இதுவுமே STL இருக்கிற ஒரு இம்பார்ட்டண்ட்டான டேட்டா ஸ்ட்ரக்சர். ஓகே, இதுக்கப்புறம் வந்து மேப் இருக்குது. மேப்பையும் நான் அன்ஆர்டர்ட் மேப்பையும் வந்து சேர்த்து நெக்ஸ்ட் எபிசோடில் கம்பைண்டாக நெக்ஸ்ட் எபிசோடில் டீச் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வந்து ஐ திங்க் இட்ரேட்டர் அண்ட் ஆல்காரிதம்ஸ் மட்டும் வேணால் பார்க்கலாம். ஆல்காரிதம்ஸ்னால் சர்ச் பண்ணுறது, சார்ட் பண்ணுறதுக்கு வந்து டிஃபால்ட்டாகவே ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும். அண்ட் மேப் அண்ட் அன்ஆர்டர்ட் மேப் அது 2 மட்டும் இருக்குது. அது நம்ம அடுத்த எபிசோட்ஸில் பார்க்கலாம்.